ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த சித்திரத்து செடியை தான் அறுவடை பண்ண போகிறோம். இந்த சித்திரத்து செடி நட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடியில் கிழங்குலாம் நல்லாவே வந்திருக்கும். இதை நம்ம அறுவடை பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நிறைய மெடிசனல் யூஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் வைக்கணும்னு வைக்கல, சும்மா எங்ககிட்ட ஒரு செடி இருந்தது. அதை நாங்கள் மண்ணில் வச்சப்போ அது கிழங்கு தனியாக ஸ்ப்ரெட் ஆகி வந்தது. அதை நாங்கள் எடுத்து மாற்றி நட்டு வச்சுருந்தோம். இப்போ அது நம்ம அறுவடை பண்ணி சித்திரத்தை எடுத்து நாங்கள் மெடிசனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அது க்ரோத் ஆகிருக்கு. எப்படியும் நம்ம இதை எடுத்து ட்ரை பண்ணோன்னா ஒரு 1/2 kg to 1 kg சித்திரத்தை நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். என்ன இதோட ரூட் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் எல்லோரும் வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் காமன் கோல்டு, கஃப், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இன்டைஜஷன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம். ரூட்டு நல்லாவே க்ரோத்து நல்லா இருக்குது. நல்லா கிழங்கு நல்லாவே கிழங்கு நல்லா வந்திருக்கு. நம்ம நினச்சதை விடவே சித்திரத்தை நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போது இந்த சித்திரத்தை எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். நல்லா அழகாக வந்திருக்கு. ரூட்டு நல்லா முத்தின ரூட்டு, மெச்சூர்டு ரூட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி வீட்டிலே வச்சுக்கிட்டோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் குழந்தைங்களுக்கு தேனில் குழச்சி கொடுக்கலாம். இல்லை பெரியவங்க நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வடிகட்டி கொடுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.